நான் சுயாதீனமாக இருக்கிறேன். சுயாதீனம்னா நான் நான் என்னுடைய விருப்பப்படி நான் செயல்படுகிறேன். அதனுடைய இன்னொரு வெர்ஷன் சொல்லணும்னா, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் சுயாதீனனாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். இந்த உலகத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்கும் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். இந்த உலகத்தின் நிமித்தம் உண்டாக்கப்பட்டதான ஒவ்வொரு பொருட்களுக்கும், கண்களால் காண்கிறதுக்கும், காதுகளால் கேட்கிறதுக்கும், மூக்கினால் நுகருகிறதுக்கும், நாவினால் சுவைப்பதற்கும், சரீரத்தினால் உணர்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மனிதன் அடிமையாக்கப்பட்ட நிலையிலே வாழ்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் இல்லை நான் சுயாதீனாக இருக்கிறேன், நான் சுய சித்தமுடையவனாக இருக்கிறேன், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, அதை நான் நிறைவேற்றுகிறேன், அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன், அதற்காக நான் ஓடுகிறேன், அதற்காகத்தான் நான் ஜெபமே செய்கிறேன், இந்த உலகத்தால் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் எனக்கு நிறைவேறும்படியாகத்தான் நான் ஜெபமே செய்கிறேன்ங்கிற நிலைமைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். அதற்காக அவனுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் தேவையாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தேவைன்னா, இந்த உலகம் அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலிருந்து பல்வேறு எண்ணங்கள் அவனுக்கு உருவாகிறது. அந்த எண்ணங்களையும் அந்த விருப்பங்களையும் அவன் நிறைவேற்றுவதற்காகவே அவன் ஜெபிக்கிறான், தீர்க்க தரிசனத்தை கேட்குறான், பல்வேறு கூடுகைக்கு சென்று வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் உண்மையாக அப்படி வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற, தீர்க்க தரிசனங்களை தேடுகிற, நாடுகிற மக்கள் விடுதலையாக இருக்கிறார்களான்னு கேட்டால், பெரும்பான்மையான மக்கள் விடுதலையாக இல்லை, அடிமைத்தனத்துக்குள்ளாக தான் இருக்கிறார். ஏதோ ஒரு எண்ணங்களுக்கு, உலகத்தால் உருவாக்கப்பட்ட விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அடிமையாக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார். ஸோ ஒரு உண்மையாகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையாக்கப்பட்ட நிலையில் அல்ல, இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியான நிலையில் தான் அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா, எதுவுமே உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல கிடையாதுப்பா, நீ தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல, அடிமைப்படுத்துகிற இடத்துல இல்லை, ஆளுகை செய்கிற இடத்துல நீ இருக்கிற அப்படின்னு சொன்னாலும்